என்னுடைய சிறு சாட்சியை கூறுகிறேன். என் சாட்சியம் ஒன்று நான் சொன்னது கிடையாது. சரியா, சாட்சியம் சொல்ல போகிறேன், இனிமேல் தான் சொல்வேன். அதாவது நான் கேரளாவில் இருக்கிறேன். ஆண்டவர் உதவி செய்தார், என்னோடு கூட இருந்தார். உதவி செய்த கர்த்தரையும் இம்மானுவேல் தேவன் இயேசுவானவர் கூட இருந்தார். எல்ரோ என்னை கண்ட கர்த்தர் யெகோவா ராஃபா, யெகோவா ஷம்மா, யெகோவா ரூவா என்னோடு கூட இருந்தார். நான் மற்றவர்களுக்கு ஒரு ஆசீர்வாதமாக இருக்கணும்னு தான் யோசிப்பேன். மற்றவர்களுக்கு சேனல் ஆஃப் பிளஸ்ஸிங். ஆனால் என்று ஆண்டவர் சொல்லார், நான் உன்னை ஆசீர்வதிப்பேன், உன்னை ஆசீர்வதின் பேரை பெருமைப்படுத்துவேன் ஆண்டவர் சொல்கிறார். கர்த்தரை மட்டுமாய் காத்தா எபினேசர் இதுவரையில் உதவி செய்தார். எல்லா கஷ்டம் பிரச்சனைகளுக்கு ஒரு தீர்வு ஆண்டவர் கொடுத்துள்ளார். தேவன் என்னை அதிகமாக நேசிக்கிறார் என்பதை அறிந்து கொண்டேன். இயேசுவானவர் என்னை நேசிக்கிறார் என்பதை அறிந்து கொண்டேன். அவருடைய பாதப்படியில் உட்கார்ந்து ஜெபிக்கத்தான் நான் வாஞ்சியாக இருக்கிறேன். மரியா மார்த்தாளை போல, மரியைப் போல நல்ல பங்கை கர்த்தரிடத்தில் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று நான் விரும்புகிறேன். ஒவ்வொரு நாளும் கர்த்தர் ஆசீர்வதிக்கிறார். அதுக்கு கர்த்தரை சோதரிக்கிறேன். ஒவ்வொரு நாளும் தேவன் நடத்துகிறார். இது இந்த நான் பெற்ற இன்ப பெருகை வையகம்னு சொல்லுவாங்க. யான் பெற்ற இன்பம் பெருகை வையகம். ஆண்டவர் எனக்கு எப்படி ஆவிக்குரிய வாழ்க்கை இருக்குது, அப்படியே மற்றவர்களுக்கு ஆண்டவரே நீங்கள் கொடுங்க நான் ஜெபிக்கிறேன். ஆண்டவரே உதவி செய்யுங்க. ஆனால் ஒரு பைபிள் வசனம் இருக்கு, கிரீடத்தை யாரும் எடுக்காதபடி உனக்குள்ளதை பற்றி கொண்டிரு. அப்படி ஒரு வசனம் இருக்குது ரெவலேஷனில், வெளிப்படுத்தல. யாரோட கிரீடத்தை எடுக்காதபடிக்கு உனக்குள்ளதை பற்றி கொண்டிரு. புத்தி உள்ள கண்ணகியை போல் எண்ணெயை எடுத்துக்கொள்வோமாக. பரலோகம் பொழும்பு நம்ம உடம்புல இருக்கிற எல்லாம் கர்த்தரை மகிமைப்படுத்தும். நம்ம பரலோகத்தில் போகும்போது ஆண்டவர் நம்மளை இன்வைட் பண்ணுவார். அவர் அழைப்பார். அநேக மிஷினரிமார் கூட நம்மளையும் அழைப்பார். மிஷினரியாக ஊழியம் செய்து கொண்டு வருகிறேன். தேவனை காப்பாற்றுகிறார். நான் ட்ராக்ஸ் எல்லாம் ஒன்று கொடுக்கறது கிடையாது, நிறைய எடுத்து கொடுப்பது, மொத்தமாக கொடுப்பது தான் என் வேலை. இனிமேல் ஒரு டிராக்டர் தான் கொடுக்கணும் ஒரு ஆளுக்கு என்பதை நான் கற்றுக்கொண்டேன். தேவனை நேசிப்பதனால மட்டுமாய் காத்த எபேனேசர் இதுவரையில் உத்தியோகத்தை கர்த்தர் தொடர்ந்து நடத்துவாராக. எனக்குன்னு ஒரு பணமும் இல்லை, ஒரு பைசாவும் இல்லை, ஒன்றும் இல்லை கையில் இல்லை. ஆனால் தேவன் தருவார் என்பதை நினைத்திருக்கிறேன். ஆனி ஃப்ராங்க் என்ற ஒரு கேர்ள், அவங்க டைரி எழுதிட்டு இருப்பாங்க. அவர்களும் அந்த டைரி எழுதி பார்த்து நானும் கற்றுக்கொண்டேன். அவர்கள் நிறைய சொல்லியிருக்காங்க. அதெல்லாம் மற்றவர்களுக்கு இன்றும் தெரியவில்லை. நியூஸ் பேப்பரில் படித்தது. அதே போல் சர் ஜார்ஜ் முல்லர், அவர் மிஷினரி. அவர் ஜெபத்தில் ஆண்டவர் பதில் கொடுத்தார். அது ஆச்சரியமானது. என்னை அப்பொழுதும் இன்ஸ்பயர் பண்ணும். ஆகவே இதே போல் ஜீசஸ் கால்ஸ், ஜீசஸ் ரெடீம்ஸ், இந்த மினிஸ்ட்ரி எல்லாம் ரொம்ப நல்லாயிருக்கும். கர்த்தர் ஆசீர்வதிக்கிறார். இந்த நாளிலும் கர்த்தர் என்னை கூட இருந்தார், காத்து கொண்டார், வழி நடத்துவார் என்பதை அறிந்து கொள்கிறேன். என்னுடைய தோல்விகளும், என்னுடைய சஞ்சலங்களும், என்னுடைய தவிப்புகளும் எல்லாம் ஆண்டவர் அறிந்திருக்கிறார். என்னுடைய கண்ணீரை ஆண்டவர் கண்டுள்ளார். என் கண்ணீரை ஆண்டவர் கண்டுள்ளார். அவர் துருத்தில் வைக்கப்பட்டுள்ளது. என் கண்ணீர் கர்த்தருடைய துருத்தில் வைக்கப்பட்டுள்ளது. அங்கே எல்லாம் இழந்தாலும் இயேசுனுடைய கிருபை பெற்றுக்கொண்டு வாழ விழைகிறேன். கர்த்தர் என் மட்டும் காத்தா எபினேசர் இருக்கிறபடினால அவரை என்னை தொடர்ந்து நடத்துவாராக.